பெரம்பலூர் அருகே தரைப்பாலத்தில் தொடர்ந்து விபத்து ஏற்பட்டு வருவதை தொகுதி அமைச்சர் சிவசங்கர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் கண்டுகொள்வதில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நன்னை கிராம எல்லைக்கு உட்பட்ட வைத்தியநாதபுரம் துணை மின் நிலையத்தில் இருந்து வா அகரம் கிராமத்திற்கு செல்ல கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு உயர்மட்ட பாலத்திற்கு பதிலாக தரைமட்ட பாலம் அமைக்கப்பட்டது. இந்த தரைப்பாலத்தில் தண்ணீர் தேங்கி பாசிகள் படிந்துள்ளதால் அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் செல்வோர் வழிக்கு விழுந்து விபத்தில் சிக்கி வருகின்றனர். இதுவரை 50க்கும் மேற்பட்டோர் பலத்த காயமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மோட்டார் சைக்கிளில் முதிய தம்பதியினர் சென்றபோது வழிக்கு விழுந்ததில் கால் முறிவு ஏற்பட்டு தலையில் பலத்த காயமடைந்தனர். இருவரும் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். தொகுதி அமைச்சர் சிவசங்கர் மற்றும் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை வைத்தும் இதுவரை எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதை தரைப்பாலமாக போட்டாங்க. அது இந்த தண்ணி மேலே போயிட்டு பாசம் பிடிச்சி அடிக்கடி 50க்கு மேற்பட்ட நபர்கள் பார்த்திங்கன்னா இந்த பாசம் போல் டூ வீலரில் வரும்போதும் சரி, நடந்து வரும்போதும் சரி, வலிக்கு விழுந்து நிறைய பேர்த்துக்கு கை உடஞ்சிருக்கு, கால் உடஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் 108க்கு ஃபோன் பண்ணி நாங்கள் வர சொல்லும்போது ரூரல் ஏரியாவில் ரொம்ப டிலே ஆகி தான் வருது. அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது ஒரு கார் பிடிச்சி அவங்களை அனுப்பி பெரிய ஒரு பாதிப்பு உள்ள ஒரு இடமா இது இருந்துக்கிட்டு இருக்குது. இது இந்த பகுதி பார்த்திங்கன்னா அகரத்துலேருந்து வைத்தியநாதபுரம் நோக்கி செல்லக்கூடிய ஒரு பாதை. இது நன்னை எல்லையில் உட்பட்டு இதில் வருது. இதை மேம்பாலமாக இது உயர்த்தி மக்களுக்கு எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் போக்குவரத்து சிரமம் இல்லாமல் செல்வதற்கு வழிவகை செய்யணும்.